ஒன்று கூடுவோம், உரிமைகளை மீட்போம் என்ற உயரிய நோக்க முழக்கத்தோடு தமிழ்நாடு வீடு மனை வணிகர்கள் முன்னேற்ற சங்கம் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய உரிய பதில் தர வலியுறுத்தி நடத்துகின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஐயா லோகநாதன் அவர்களே, ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நெறியாள்கை செய்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திலகராஜ் அவர்களே, ஆர்ப்பாட்ட போராட்டத்தை முன்னின்று நடத்துகிற பெருமதிப்பிற்குரிய மோகா சீனிவாசன் அவர்களே, மன்னூர்பேட்டை சரவணன் அவர்களே, முல்லை மணிகண்டன் அவர்களே, கள்ளிக்குப்பம் வெங்கடேசன் அவர்களே, பொன் சுந்தர் அவர்களே, மேனாம்பேடு ராம்குமார் அவர்களே, ஞானமூர்த்தி நகர் ராஜா அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பங்கேற்றிருக்கிற மதிப்பிற்குரிய சந்தானம் அவர்களே, எங்களின் அன்பு தென்னரசன் அவர்களே, ஆயிரம் அவர்களே, ரோஸ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பெருமதிப்பிற்குரிய ஐயா லெனின் சுந்தர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா தாமோதரன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மாரியப்பன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கோரிக்கை வலுப்பெற வலியுறுத்த வந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இனிய சகோதரன் முன்னாள் நகரமன்றத்தினுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KN சேகர் அவர்களே, இன்னும் இன உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த போராட்டம் வெல்வதற்கு துணை நிற்கிற தலைவர் பெருமக்களே, புரட்சி பாரதத்தை சார்ந்த என் அன்பிற்குரிய சகோதரன் மதன் அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நிறைந்த வணக்கம். அரசு என்பது மக்களால் மக்களுக்காக நிறுவப்படுகிற ஒன்று. எனக்கான கல்வியை பெறுவதற்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படித்துக் கொள்ள முடியாது. எனக்கான மருத்துவத்திற்கு நானே ஒரு மருத்துவமனையை கட்டி மருத்துவம் செய்து கொள்ள முடியாது. நான் நடப்பதற்கு நானே ஒரு பாதையை போட்டுக்கொண்டு நடக்க முடியாது. எனக்கான மின்சாரத்தை நானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. எனவேதான் இதற்கான வரிகளை கட்டி, இதற்காக நாங்கள் வரிசையில் நின்று வாக்கை செலுத்தி ஒரு வலிமை மிக்க அதிகாரத்தை உருவாக்குகிறோம். அந்த அதிகாரம் புதுமையாக இருந்து இந்த நாட்டு மக்களினுடைய குறைகளை தீர்த்து பசி வராது, பஞ்சம் வராது, அவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வராது பாதுகாத்து
நீர் கொடுத்து, சோறு கொடுத்து, பாதை கொடுத்து, மின்சாரம் கொடுத்து, இவற்றையெல்லாம் பொதுமையாக நிர்வகிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக அரசை நாம் நிறுவுகிறோம். அந்த பணியை, அந்த கடமையை அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உருபசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று தமிழ் மறை போதிக்கிறது. இங்கு வாழ்க்கையில் சிலருக்கு போராட்டம் இருக்குது. ஆனால் இந்த மண்ணின் மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை அவர்கள் பாடியது போல ஒவ்வொரு நாளும் போராட்டம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி பல்லாயிரக்கணக்கில் இந்த மண்ணின் மக்கள் பங்கேற்று இந்த வீடுமனை வணிகர்கள், பெண்கள், முதியவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கில் பங்கேற்று அரசிற்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம். 6 மாத காலங்கள் ஆகிறது. ஒரு அரசு, ஒரு தாய், அரசு என்பது ஒரு தாயை போல தன் பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழர் அறம். இங்கு காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி என்று பெருமைப்பட பேசிக் கொண்டிருக்கிறோம். அது காமராஜன் என்ற தனிப்பட்ட ஒரு தமிழனின் ஆட்சி அல்ல, தமிழரின் அறம் சார்ந்த ஆட்சி. எமது முன்னவர்கள் தேரிலே சென்ற மகன் மாட்டினுடைய கண்ணுக்குட்டியை தேர்காலில் ஏற்றி கொண்டு விட்டான் என்பது அது நடந்ததா இல்லையா, அது பெருமைக்கு புனையப்பட்ட கதையா என்பது வேறு. ஆனால் கதையாகவே இருந்தாலும் தமிழன் ஒரு மாட்டின் கண்ணுக்குட்டியை தன் மகன் தேர்காலில் கொன்று விட்டானா என்று அதே தேர்காலில் தான் பெற்ற ஒரே மகனை ஏற்றி கொண்டு நீதியை பசுவுக்கு வழங்கிய பரம்பரை வந்த இனத்தின் மக்கள் தமிழர்கள். கண்ணகி பெரும்பாட்டி கால் சிலம்போடு வந்து அரசவையிலே, என் கணவனா கல்வன், நீதான் கல்வன், நீ தவறாக வந்த தீர்ப்பில் என் கலைவனின் தலையை வெட்டிவிட்டார்கள், நீயே குற்றவாளி என்று சொன்னவுடன் நீதி தவறிவிட்டேனா தாயே என்று விழுந்த நொடியில் உயிரை மாய்த்தவன் எங்கள் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அவன் பரம்பரையில் வந்த மக்கள், அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர் கூட்டத்தின் பிள்ளைகள் நாங்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசு எமக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவதில், ஏங்குவதில் தவறு இருக்க முடியும். ஆறு மாத காலமாக இந்த கோரிக்கையை வைத்து வலியுறுத்துகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஒரு சிறிய எண்ணிக்கையில் கூடி இங்கு போராடுகிறார்கள். அதனால் சிறிய பிரச்சனை என்று பார்க்க முடியாது. இங்கே எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம், காரணம் முக்கியம், கோரிக்கையின் நோக்கம் முக்கியம். பலாயிரக்கணக்கில் நாங்கள் கூடிய போது அதை செவிசாய்த்து சரி செய்திருக்க வேண்டும். இவ்வளவு காலம் இந்த பிரச்சனையை கடத்தி கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? அரசின் மெத்தன போக்கு, பொறுப்பற்றதனம், இயலாமை. விளைநிலங்களை விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் யாரும் விரும்பல. விளைநிலங்கள் விற்பனைக்கு அல்ல, அதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். என விளைநிலங்களின் வளங்கள் இந்த மண்ணில் குறைவாக இருக்கிறது. இந்திய பெருநாட்டில் 130 கோடி மக்கள் தொகையை தொட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்டில் இத்தனை கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ரேஷன் கடையில், நியாய விலை கடையில் அரிசி வாங்கிதான், பருப்பு வாங்கிதான் சாப்பிட வேண்டும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் நின்று கொண்டிருக்கிற நாட்டின் மக்கள் நாங்கள். விளைநிலங்கள் இல்லை, இருக்கிற விளைநிலங்களில் விவசாயம் செய்ய முடியவில்லை, நீர் வளங்கள் இல்லை, கடன் தொல்லை, விவசாயி 200க்கும் மேற்பட்டவன் தற்கொலை செய்து கொண்டு செத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நீர் பஞ்சத்தை, உணவு பஞ்சத்தை நோக்கி என் நாடு மக்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இருக்கிற விளைநிலங்களை வீட்டுமனை பட்டாக்களாக மாற்றுவது கூடாது. அதை யாரும் ஏற்கல, எதிர்க்கிறோம். ஆனால் சொந்த வீட்டு மனைகளையே, வீடு கட்டுவதற்கு இருக்கிற மனைகளையே விற்க முடியாது, வாக்கம் வாங்க முடியாது, பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்கிற நிலையை எப்படி ஏற்பது தான் இருக்கிறது.
இங்கே இருக்கிற நில வணிகர்கள் இவர்கள் பாதிப்பில்லை. இவர்கள் வாங்கி ஒரு மனையை வச்சுருக்கிறாங்க. இவங்க கிட்ட விற்றுட்டு பொண்ணை கட்டி கொடுக்கணுன்னு இருக்கிறவன் பாதிக்கப்படுறான். இந்த வீட்டை விற்றுட்டு பிள்ளைய படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு மருத்துவ சீட்டு இப்போ அது வாங்க, பொறியியல் இடம் வாங்கணும், இல்லை அதுக்கு இல்லை அப்பாவுக்கு உடம்பு முடியல மருத்துவமனையில் சேர்த்துருக்குது, இதை விற்றுவிட்டு அப்பா உயிரை காப்பாற்றுவோம், அப்பா உயிரை விட சொத்து பெருசுன்னு நினைக்கிறது, இது பாதிக்கப்படுது. இது பல பேருடைய வாழ்க்கையை சுற்றி பிணைந்து நிற்குது. இது ஒரு 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 இந்த நில வணிகருடைய பிரச்சனை இல்லை. அதை புரிந்து கொள்ளணும். நீதிமன்றம் என்ன கேட்குது? இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்குது. நாங்கள் விளைநிலங்களை விற்பதை வாங்குவதை நாங்கள் தடுக்கிறோம், அதுக்கு இப்படி ஒரு அமைப்பு ஒரு குழுவை போடுறோம், ஆனால் மற்றபடி மற்ற இதுகளை எல்லாம் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்தா நீதியரசர் உத்தரவு மாற்றிடுவார். அது பதில் விளக்கம் தராதனால அது தவணை கேட்டு நகர்த்தி கொண்டு வந்து 6 மாத காலம் இந்த குடும்பம் எப்படி வாழும், இவர்களை சார்ந்து இருக்கிற குடும்பங்கள் எப்படி வாழும், அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. அதை இதுக்கு மட்டும் இல்லை, தொலைக்காட்சியை திறந்தா குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணிக்கு போராட்டம். சென்னையில் மட்டுமா நாடெங்கிலும் போராட்டம். தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் யானை குட்டி கிணத்துக்குள்ள வந்துடுது, தண்ணி இல்லை. யானை புலி தெருவுக்குள்ள வந்துடுது, ஏன் அங்கே தண்ணி இல்லை. காடுகளை வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கான் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். ஊரில் பல கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி ஏற்றி அடுக்கி வச்சிருக்கான். காடுகளில் அரசு வனங்களில் வெட்டிட்டு தனியார் நிலங்களில் அடுக்கி வச்சிருக்கான். அது கேட்ட என்னன்னா, அரசு இடங்களில் அடுக்கி வச்சிருக்க கட்டைய எங்கள் தனியார் நிலங்களில் வெட்டிய கட்டையை அரசு நிலங்களில் இடம் இல்லாமல் அடுக்கி வச்சிருக்கோம். இப்படி காடுகளில் இருந்து தான் நீர் வந்தது, அங்கிருந்து தான் அருவி வந்தது, அருவியில் இருந்தால் ஆறு வந்தது, ஆறில் தான் நீர் வந்தது, நீரால் தான் நமக்கு சோறு வந்தது, வாழ்வு வந்தது, நாகரிகம் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் அந்த காடுகள்லையே இன்னைக்கு தொட்டி கட்டி விலங்குகளுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்? காடு இல்லை, வெட்டி தின்ட்டான். இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காடு இல்லைன்னா நாடு இல்லைங்கிற புரிதல் இவர்களுக்கு கிடையாது. எல்லாமே காசு. ஒரு சத்துணவு ஆயாவுக்கு பதவி போடுறதுக்கு 3 லட்சம் ரூபா, 3 லட்ச ரூபா கொடுத்து சத்துணவு ஆயா பிள்ளைகளுக்கு சோறு போடுமா, முட்டையும் அரிசியும் பருப்பையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுமான்னு நம்ம சிந்திக்கணும். இவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு அரசு. இந்த போராடுகிற பெருமக்களுக்கு நான் சொல்லுவேன், போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது யாரு? சீமா, அவனுடைய சகோதரன் சேகர், ஐயா சுந்தரலின்னு, மதனு, இந்த மதிமுகவை சேர்ந்த தலைவர்கள். எதுக்கு? நாங்கள் மக்களோடு நிற்போம், ஓட்டை நீங்கள் அவங்களுக்கு போட்டுறது, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போராட நாங்கள் வர்றது. அவன் இந்த மக்களுக்கும் அரசுக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி ஏன் வருது? நோக்கம் இருக்கிறவனுக்கு அதிகாரத்தை தருவதில்லை, அதிகாரத்தில் இருப்பவனுக்கு நோக்கம் இருக்கிறது இல்லை. இந்த முரணை உடைக்காம வெல்ல முடியாது, வாழ முடியாது. திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இன்னும் 6 மாதம் 6 வருஷம் போராடினாலும் கவனத்தில் எடுக்க மாட்டான். இப்போ அவனுக்கு கட்சி சின்னத்தை காப்பாற்றுறதுக்கே வேலை சரியாக இருக்குது. உங்களை காப்பாற்றுறதுக்கு வருவான். அப்போ நாங்கள் தான் ஓடி வரியா, உங்கள் கூட பிறந்துட்டோம். என்ன பண்ணுறது? உங்களுக்கு பசிக்கும் போது எனக்கும் பசிக்குது, நீங்கள் கஷ்டப்படும் போது கஷ்டத்தில் நானும் பங்கேற்க வேண்டியது இருக்குது. அப்படி தான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். இந்த நிலையை மாற்றணும். இவ்வளவு பெரிய அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், பெரிய தலைவர்கள், நீங்களே தெளிந்து புரிந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்கலைன்னா வேற எப்படி? யார் செய்வா? யார் செய்வா? இப்போ நீங்கள் இங்கே தானே போராட்டம். டெல்லியில் ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒரு கையில் திருவோடு இன்னொரு கையில் மண்டவோட வச்சுட்டு போராடுற அந்த வேளாண்குடி மக்களின் போராட்டத்திற்கு என்ன மதிப்பு இருக்கு? சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கிறாதேன்னு போராட்டம், ஹைட்ரோ கார்பன் எடுத்துறாத, மீத்தேன் எடுத்துறாத, மீனவனை சுற்றாத, தெருவெங்கும் போராட்டம். அப்போ இந்த அரசு போராடுவதை ரசித்து ருசிக்குதா, பார்க்குதா? மக்களை போராட வைக்கிறதுக்கு தான் அரசு இருக்கா? இந்த போராட்டம் துறை சார்ந்த ஒரு அதிகாரி இல்லை மாவட்ட ஆட்சியர் என்ன பிரச்சனை? இந்த உளவுத்துறையெலாம் நாங்கள் பேசுகிறத எடுக்குது, என்ன பண்ணோம்? என்ன பண்ணுது? போகும்போது மூக்கச்சின்னு தொடச்சி போட்டு போயிருதா, இல்லை அதிகாரிகள்ட்ட கொண்டு கொடுக்குதா, இல்லை அரசுக்கு கொடுக்குதா இல்லையா? இந்த போராட்ட கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை இந்த அரசு உணர்தா இல்லையா? எத்தனை காலத்துக்கு இது ஒரு பிரச்சனையா? 10 நிமிட வேலை உட்கார்ந்ததுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பதில் கொடுக்க வேண்டியதானே அரசு சார்பில் நீதிமன்றத்தில். நாங்கள் விளைநிலங்களை விற்பனைப்படுத்துவதில் முறைப்படுத்திடுறோம், அதை யாரும் இனிமேல் விற்கிறது இல்லை. விளைநிலங்களை விற்றால் அதுக்கு பத்திரப்பதிவு கூடாது, ஒரு தடையை விதிச்சிடறோம்.
மற்றபடி மற்ற மனைகளை ஏற்கனவே இருக்கிறத பாரம்பரியமாக பயன்படுத்தி 60-70 ஆண்டுகளாக 100-150 ஆண்டுகளாக அவன் பரம்பரையாக வாழ்ந்து வந்த ஒரு வீட்டை கூட விற்க முடியாது, வாங்க முடியாது. அப்படி ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு சூழல் இருப்பது எத்தனை கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்குது. அதை பற்றி சிந்திக்க இந்த அரசு அதுக்கு நேரம் இருக்கு. இது ஒரு அநாகரிகம், இது ஒரு கொடுமை. அதான் அண்ணன் சேகர் சொன்ன மாதிரி மதுக்கடைகளை, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடைகளை அப்புறப்படுத்துங்கன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா அப்புறப்படுத்தணும். 500 முதலமைச்சர் வந்தவொன்னே 500 கடைகளை, இங்கே பாருங்க, 500 கடைகளை மூடுகிறோம், கையெழுத்து. 500 கடையை மூடிட்டார்களே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஒன்றும் நினைக்கிறதுக்கு இல்லை. இப்போ என்ன வருதுன்னா, எங்கே போய் உட்காந்தாலும் அண்ணே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மதுக்கடை திறக்கிறாங்க, என்ன தயவு செய்து வந்து போராடி நிப்பாட்டினேங்கிறான். இந்த 500 பேருக்கு மூடிட்டு 1000 சத்தம் இல்லாமல் திறந்துக்கிட்டு இருக்கான். இதை எங்கே போய் தொடக்கிறது? இது ஒரு கொடுமை. தாலிக்கு அரப்பவன் தங்கம் கொடுக்கிறதை சாதனை என்று பேசிக் கொண்டிருக்கிற அரசுகள், குடிச்சு குடிச்சு செத்து 2 லட்சம் பேர் செத்துருக்கான். 2 லட்சம் தமிழ் பொம்பளை தாலி எடுத்திருக்கா. அதை பேசல. இதை மாற்றணும், அது அப்புறங்கதை. ஆனால் இன்றைக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக போராட்டக்காரர்கள் அவர்களோடு இணைந்து எங்களை போன்ற பிள்ளைகள் வைக்கிற கோரிக்கை என்பது மிக நியாயமானது. இந்த வீடு மனை வர்த்தக பெருமக்கள், வணிகர்கள், அவர்களுக்கு மட்டுமான பாதிப்பு இல்லை. இது பல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை சார்ந்து நிற்கிற ஒன்று. எனவே விளைநிலங்களை விற்பது வாங்குவதில் ஒரு முறைப்படுத்துங்கள். அரசு முறைப்படுத்தி அதை வருகிற இந்த தவணையிலேயாவது, நீதிமன்றத்தில் இந்த வாய்தாவிலேயாவது போய் உரிய பதிலை அளித்து இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுங்கள். மறுபடியும் இன்னொரு 6 மாதம், இன்னொரு 2 மாதம் அங்கே ஒரு பதிலும் சொல்லாமல் அவர் நீதியரசர் தவணையை போட்டு கடத்தி விட, இந்த பொறுப்பற்ற செயலை கைவிட்டு மிக பொறுப்போடு இந்த அரசு செயலாற்ற வேண்டும். இந்த போராட்டக்காரர்கள் நாடெங்கிலும், தமிழ்நாடெங்கிலும் பாதிக்கப்படுகிற இந்த வீடுமனை வணிகர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களை சார்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் வைத்துக்கொண்டு இதுக்கு ஒரு குழு அமைத்து உரிய பதிலை முறையாக போய் நீதிமன்றத்தில் தெரிவித்து இந்த பத்திரப்பதிவுக்கு இருக்கிற தடையை நீக்கி இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை செய்யலைன்னா இது என்ன, ஒரு 10 பேருங்க உட்காந்து 50-100 பேர் போராட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாடெங்கிலும் மிகப்பெரிய போராட்டத்தை மறுபடியும் நாங்கள் ஒன்றிணைந்து போராடுவோம். இந்த கட்சி கடந்து எங்களுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இதனால் கலந்துக்கிறனால எங்களுக்கு ஒரு 100 ஓட்டு விழுந்துடும், எங்கள் அண்ணன் சேகருக்கு 100 ஓட்டு விழுந்துடும், ஐயா சுந்தருக்கு ஓட்டு விழுந்துடும், மதனுக்கு 100 ஓட்டு. நாங்கள் ஓட்டுக்கானவனே கிடையாது. நாங்கள் இந்த நாட்டுக்கான பிள்ளைகள். அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜெயலலிதா கருணாநிதிக்கே போட்ட ஓட்டை எங்களுக்கு போட்டா என்ன, போடலைன்னா தான் என்ன, ஒன்றும் கிடையாது. அதனால் அது பிரச்சனை கிடையாது. இந்த கோரிக்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அரசு செயலாற்றி உடனடியாக நீதிமன்றத்தில் மறுபடி இந்த வழக்கு வருகிற போது ஒரு முறையான பதிலை சொல்லி இந்த பத்திரப்பதிவில் இருக்க தடையை நீக்குவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த உணர்வோடு இணைந்து நிற்கிற அனைத்து அரசியல் அமைப்புகளை இணைத்து கொண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த வருகிற 28ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வருது. நீங்கள் 28ஆம் தேதி ஓட்டு கேட்குறதுல கவனம் பண்ணிக்கிட்டு இருந்துடக்கூடாது. என்ன, அதில் கவனம் பண்ணாமல் அரசு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தணும். முதலமைச்சரே தேர்தல் பணிக்குழுவில் ஒருவராக இருக்கிறது ஒரு பெருத்த அவமானம். உலகத்தில் இப்படி எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் நடந்தது. 150 பேர் தேர்தல் பணிக்குழு, அதில் முதலமைச்சரே பங்கேற்கிறார் ஒரு வேட்பாளரை வெல்ல வைக்கிறதுக்கு. முதலமைச்சர். இது ஒரு நாடு. பெருந்தலைவர் காமராஜர் குடியாத்த இடைத்தேர்தலை நிற்கிறார், போட்டி போடுறாரு. எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் கோதண்டராமன் போட்டி போடுறாரு. முதலமைச்சர் ஆயிட்டு 6 மாதத்துக்குள்ள வென்று அது வெற்றி எண்ணி காட்டணும். அப்போ முதலமைச்சர் ஆயிட்டு தேர்தலை போட்டிடுறாரு. அந்த மக்கள் ஓடியாந்து, ஐயா எங்களுக்கு ஒரு பாலம் தேவைப்படுது, பாலம் கட்டி கொடுங்கய்யா, பாலம் கட்டி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கே ஓட்டு போடுறோம்னே, அப்புறம் பாப்போம்னேன்ட்டு போயிட்டார். நான் கட்டி தர்றேன்லாம் சொல்லலை, ஒன்றும் பேசலை. கூட ஓட்டு கேட்டே வர்றவங்க, ஐயா சனம்ட்டு ஒரு பாலம் தானே கேட்குது, தரம்னு சொல்லி விட வேண்டிய ஓட்டை நமக்கு போடும்னு. அதை தப்பாக போயிடும். நான் முதலமைச்சராக நிற்கிறேன்,
முதலமைச்சராக இருந்துக்கிட்டு தேர்தலில் நிற்கிறேன், நான் வந்து கட்டித்தரேன்னு சொன்னால் ஓட்டை எனக்கு போடுவாங்க. அது லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி ஆயிராதா? நான் முதலமைச்சராக நிற்கிறேன், என்ன எதிர்த்து நிற்கிற கோதண்டராமனுக்கு என்ன பதவி இருக்கு? அவருக்கு ஒரு பதவியும் இல்லையே. அப்படி நம்ம மேலே நம்பிக்கை இருந்து போட்டால் அப்புறம் பார்ப்போம்னே. அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே தேவை. இங்கே முதலமைச்சரே ஓடியாந்து தேர்தல் பணிக்குழுவில் உட்காந்துக்கிட்டு ஓட்டு கேட்டு வரும்போது முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஸ்கூட்டி வாங்க 50 விழுக்காடு கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன்னா முதலமைச்சரே சொல்கிறாரு கொடுத்துருவாருன்னு வராதா? இது ஒரு லஞ்சம் இல்லையா? இது ஒரு கேடு கெட்ட கொடுமையான பணநாயகம் இல்லையா? இது எல்லாவற்றையும் மாற்றணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ந்து வெயிலையும் இப்படி முச்சந்திலும் போராடிட்டு இருக்க முடியாது. போராட வேண்டிய தேவையே இல்லாத ஒரு அரசை அமைப்பதற்கு அனைவரும் போராடணும். அதான் முக்கியம். இங்கே அதுக்கு பாடுபடணும். என இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து பெருமக்களையும் அன்பு கொண்டு வேண்டி, இந்த போராட்டத்தின் கோரிக்கை மிக மிக அவசியமானது, நியாயமானது என்பதை உணர்த்தி, வருகிற 28ஆம் தேதி நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் வருகிற இந்த வழக்கிற்கு அரசு உரிய பதிலை கொடுத்து, காலந்தாழ்த்தாது கொடுத்து, பத்திரப்பதிவுக்கு இருக்கிற தடையை நீக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ் நிலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய கால தேவை உருவாகிவிடும் என்கிற எச்சரித்து, இந்த கோரிக்கை அரசுக்கு வைத்து போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.